தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/5/2016 ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம் இரவு 12:09 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பஞ்சாங்கம் என்பதனுடைய விரிவு உங்களுக்கு தெரியும். நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம். இதிலே கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள். வெளியூர் பயணம் வைக்கிற பொழுது கரணம் நன்றாக இருக்க வேண்டும். திதி நன்றாக இருந்தால்தான் விதி அமைப்பு நன்றாக இருக்குமாம். எனவேதான் வாழ்ந்த பிறகு வாழும் காலத்திலே நட்சத்திரம், பிறகு திதி என்று சொல்வார்கள். ஆகையினாலே இந்த நாள், திதி, யோகம், கரணம் இவையெல்லாம் நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான். நல்லவன் கொடுக்க நினைச்சா கூட ஒரு அளவு தான் கொடுப்பாராம். ஆனால் நாள் கொடுக்க நினைச்சிச்சு அப்படின்னா லிமிட் இல்லாம கொடுக்கும். அதுக்குதான் நல்ல நாள் பார்த்து எதுவும் செய்கிறது. இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, நாட்காட்டியில பார்த்தாலும் சரி, இன்றைக்கு சுபகாரியங்கள் செய்யலாம், இன்றைக்கு நல்ல நாள், முகூர்த்த நாள் என்று குறிப்பிடுவார்கள். அன்றைக்கு சித்த யோகம் இருக்கும். யோகம் நன்றாக இருக்கிற அன்றைக்கு நாம் காரியத்தை தொடங்கினால் நமக்கும் யோகம் வந்து சேரும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு 2 கிழமைகளில் பற்றி சொல்லியிருந்தேன். எந்த நாளில் எதை செய்யலாம், எந்த நாளில் எதை செய்யக்கூடாது என்றும் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் மீறி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பூங்காவுக்கு போவாங்க. அந்த இடத்துல இந்த இடத்திலே உள்ள பூக்களை பறிக்காதீர்கள்னா பறிப்பாங்க. இந்த இடத்துல இதை தொடாதீர்கள்னு போர்டு போட்டிருந்தா அங்கே தொட்டு பார்ப்பாங்க. சிலருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கும். ஆகையினாலேதான் பெருமைக்குரிய கவிஞர் மு. மேத்தா அவர்கள் ஒரு கவிதை எழுதினார்கள். பூக்களை பறிக்காதீர்கள் என்று போர்டு போட்டிருந்தது, இருந்தாலும் பூக்கள் கீழே உதிர்ந்து கிடந்தது. காரணம், காற்றுக்கு படிக்க தெரியாது என்று ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருந்தார். பொதுவாக எதை நாம் தொடக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்களோ அதை தொட வேண்டும் என்ற சிந்தனை வரும். அதே போல எந்த நாளிலே எதை செய்யக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்களோ அதில் செய்து பார்த்தால் அனுபவத்தின் விளைவாக நீங்களே அதை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் தான் ஒருத்தர் நான் வெளிநாடு போறதுக்காக முயற்சி செய்துகிட்டே இருந்தேன். கடந்த ஓராண்டா முயற்சி செய்து இப்ப கைகூடிருச்சு. ஆகையினாலே நான் திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டாரு. போயிட்டு வந்தவர் அங்கே போயிட்டு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு போனாரு. அங்கே போனா அந்த வேலை திருப்தியா இல்ல. போனதுக்கு பின்னாடி உடனடியா ஒரு வாரத்திலே அதுல இருந்து விலகுறாப்புல வந்துருச்சு. வேற கம்பெனிலையும் கிடைக்கல. அங்கேயே இருக்க முடியாம உடனடியாகவே ஒரு 15 நாட்கள்ல திரும்ப ஊருக்கு வந்துட்டார். வந்த பிறகு திரும்ப அவருடைய ஜாதகத்தை பார்த்தாரு, போன நாட்களையும் பார்த்தார். பயணம் செய்த நாள் என்னன்னா, திங்கட்கிழமை, மிருகசீரிஷ நட்சத்திரம், சஷ்டி திதி 3 இணைஞ்சிருந்துச்சு. இது 3ம் இணைகின்ற பொழுது ஒரு புது முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செய்தால் அதனாலே அமைதி குறைவு ஏற்படுமா. போனவர் சம்பாதிக்கிறதுன்னு போனவர் போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆயிட்டார். வேலை போய் அங்கே பிரச்சனையா திரும்பி வர மாதிரி போயிடுச்சு. அதே நேரம் இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, வேலையில ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிடைச்சு இந்தியாவிலேயே அவருக்கு தமிழகத்துக்குள்ளேயே வேலைக்காக போய் ஜாயின் பண்ணார். அதே போல ஒரு கிழமையில போனார். போயிட்டு இங்க போன உடனே என்ன நினைச்சு, அவருடைய மேல் அதிகாரிகள் அவருக்கு ஒத்துவல்ல. உடனடியாகவே அவர் அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். சில பேர் ஒரு புது முயற்சி பண்ணி அதில் ஈடுபடுகின்ற பொழுது மனதுக்கு பிடிக்காமல் அது நிறைவேறாமல் திரும்பி வந்து விடுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? அவர்கள் தொட்ட நேரம் சரியில்லை, தொடங்கிய நேரம் சரியில்லை. அந்த தொடக்க நேரம் நன்றாக இருந்தால்தான் அது முழுமையாக வெற்றி பெறும். ஆரம்பத்திலே நாம் அதை பார்த்து செய்ய வேண்டும் என்றுதான் நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான். எந்த நாள்ல நம்ம செய்யக்கூடாதுங்கிறத இப்ப சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். திங்கள் கிழமையும் மிருகசீரிஷமும் சஷ்டி திதியும் இணைகிற நாளில் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமையும் அசுபதி நட்சத்திரமும் சப்தமி திதியும் இணைகிற நாளிலே புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமை சில காரியங்கள் செய்யலாம். செவ்வாய் வருவாயின்னு சொல்லுவாங்க, வெறுவாயின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து சாப்பிட போறான், ஆஸ்பத்திரிக்கு போறான், மருத்துவமனைக்கு போற போது செவ்வாய்க்கிழமை போகலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையும் அசுபதி நட்சத்திரமும் சப்தமி திதியும் வருகிற அன்னைக்கு நீங்க போனா கண்டினியூவா வைத்தியம் பார்க்கிற மாதிரியே போயிடும். போனா அந்த நோய் தீரணும். நோய் தீராமல் நோய் தொடர்ந்து கொண்டே இருக்குமா. ஆகினாலே இது போன்ற நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் பார்த்து நீங்கள் நல்ல நாள் பார்த்து நல்ல யோகம் பார்த்து காரியங்களை செய்தால் உங்களுக்கு காரியங்களில் அனுகூலமும் ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும் விதத்திலும் அந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் லாபம் 2 மடங்காக உயரும் நாள். நாடு மாற்றங்கள் அல்லது வீடு மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. 8ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் கூட அவரோடு தொழில் அதிபதியாக விளங்குகின்ற சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்து மீண்டும் நாம் சுயதொழில் செய்யலாமா என்ற சிந்தனையை மேற்கொள்வர். அதற்கு நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். மாலை நேரத்தில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பிரச்சனைக்குரிய தகவல்கள் எல்லாம் இன்று நல்ல சாதகமாக உங்களுக்கு முடிவடையப் போகிறது. பெண்களால் பெருமை சேரும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் உருவாகும். நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யும் நல்ல நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, பெற்றோர்கள் வழியில் பிரியம் கூடுகின்ற நாள். பிரிந்து சென்றவர்கள் உங்களோடு வந்து இணையப் போகின்றார்கள். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சஞ்சலங்கள் உங்களுக்கு வராது. அதே நேரத்தில் பண பொறுப்புகளுக்கு நீங்கள் யாருக்கேனும் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் அதனால் சிக்கல்கள் உருவாகலாம். குரு 3 இருப்பதால் இடையூறு சக்திகள் அகலும். வழக்குகள் சாதகமாக முடியலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதால் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சிக்கல்கள் உருவாகலாம். சிரமங்கள் வரலாம். நண்பர்கள் உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்கலாம். வரவை காட்டிலும் செலவு கூடும் நாள். இன்றைக்கு வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் நாள். கடல் தாண்டி வரும் செய்தி காதுனிக்க செய்யும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். எதிரிகள் விலகுவர். பயணத்தால் பலனுண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகளாலும் நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. கூடுதல் லாபம் தொழிலில் கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். 8 புதன் மறைந்திருப்பதால் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தரும். எனவே வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. குடும்பத்தினரின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். கூட இருப்பவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் புதிய திருப்பம் ஏற்படும் நாள். பிள்ளைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேரும். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முடிவுக்கு தொலை தூரத்திலிருந்து கூட நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ளும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற நாள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. எடுத்த காரியத்தை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் இனிய நாளாகவே இந்த நாளை கருதலாம். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அண்ணன் தம்பிகளை அரவணைத்துக் கொள்ள வேண்டிய நாள். எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேற இல்லத்தில் உள்ளவர்களின் அனுசரிப்பு தேவை. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். 1 மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள். பூமி வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கைகூடலாம். பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மதியத்திற்கு மேல் மனக்கசப்பு மாறும் நாள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். புது முயற்சிகளில் ஓரளவு வெற்றி உண்டு. பிள்ளைகளின் நலங்கருதி எடுத்த முயற்சிகளில் அனுகூலங்கள் கிடைக்கலாம். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். 2 கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். உறவினர் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. நட்பு வட்டம் விரியும். 3 புதன் இருப்பது யோகம்தான். 5க்கு அதிபதி 3 இருப்பதால் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். எத்தனை நாள் தான் வேலைக்கு இருப்பது, இனி வேலையை விட்டுவிட்டு சுயதொழில் செய்யலாமே என்று சிந்திப்பீர்கள். அதற்கு நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய முன் வருவார்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பற்றாக்குறை மாறும். பணவரவு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.